குருவே சரணம் நிகழ்ச்சியிலே தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய மகான் அற்புதமான மகான் திருவொற்றியூர் வீரராகவ சுவாமிகள். எங்கே பிறந்தார் தெரியாது, எங்கே வளர்ந்தார் தெரியாது. ஆனால் இவர் சித்தியானது 1964 சித்திரை மாதம் 1ஆம் தேதி அன்றைக்கி தான் சித்தியான. மகான்களுக்கு தாங்கள் எப்போது சித்தியாக போகிறோம் அவர்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியும். என்ன பண்ணுவாங்க? முக்கியமான சீடர்களை கூப்பிட்டு, தனக்கு வேண்டப்பட்ட சில அன்பர்களை கூப்பிட்டு அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, நான் இன்னைக்கு சமாதி ஆக போகிறேன், இதற்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவர் முன்கூட்டியே சொன்னார். அது மட்டுமல்லாமல் தன்னை புதைச்ச பிறகு, அடக்கம் செய்த பிறகு, தனக்கு மேலே என்ன சிவலிங்க சுரூபத்தை வைக்கணுங்கிற அந்த சிவலிங்கத்தையும் இவரே அடையாளம் காமிச்சு இதைத்தான் வைக்கணும், இதைத்தான் பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு சொன்னாராம். அந்த சிவலிங்கம் தான் இன்றைக்கு திருவொற்றியூர் வீரராகவ சுவாமிகள் சமாதிக்கு மேலே பிரதிஷ்டை ஆயிருக்கு. இந்த சிவலிங்கத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நந்தி உண்டு, பலிபீடம் உண்டு. தினமும் வழிபாடுகள் நடக்கின்றன. பிரதோஷ காலத்தில் சிறப்பான அபிஷேகங்கள் நடக்கின்றன. விசேஷ காலத்தில் ஏராளமான பக்தர்கள் கூடி இந்த மகானை வணங்குகிறார்கள். இந்த இடம் இருக்கிறது திருவொற்றியூரில் பட்டினத்தார் சமாதிக்கு பக்கத்தில்னு சொன்னேன். இது மயான பூமி. இவர் எங்கே இருந்தார்? மயானத்தில் சுடுகாட்டு சாம்பலை உடம்புல பூசிண்டு வாழ்ந்தார். அதனால் அதே மயான பூமியிலேயே இவருடைய சமாதியும் காணப்படுகிறது. இந்த சமாதிக்கு இவரை தொட்டு யார் வேணாலும் பூஜை பண்ணலாம், அபிஷேகம் செய்யலாம். எத்தனை ஒரு பெரிய பாக்கியம் பாருங்க. ஒரு சித்தரது திருமேனியை தொடுவதற்கு நமக்கெல்லாம் ஒரு கொடுப்புன்னு இருக்கணும். இங்கே அத்தகைய கொடுப்புன்னு நமக்கு கிடைக்கிறது. இந்த மகானுடைய சமாதிக்கு இவரை வணங்கி மனதில் நல்ல எண்ணங்களோடு என்ன பிரார்த்தனைகளை இவர்கிட்ட வச்சாலுமே அவை அத்தனையும் இன்றைக்கும் நடக்கின்றன. என்ன காரணம்? வாழ்ந்த காலத்திலேயே இவர் எங்கே போய் என்ன கேட்டு என்ன வாங்கினாலும், எதை பருகினாலும், ஒரு டீயை குடித்தாரா, ஒரு வடையை தின்னாரா, பஜ்ஜியை சாப்பிட்டாரா, அந்த இடத்துல வியாபாரம் அமோகமாக நடக்கும். இவர் யார் வீட்டுக்கு முன்னாடியாவது போய் நின்று எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா, அன்றைக்கு அந்த வீட்டில் இருக்கிறவர்கள் என்ன துன்பத்தோடு காணப்படுகிறார்களோ, என்னென்ன கவலைகளோடு காணப்படுகிறார்களோ, அந்த கவலைகள் அத்தனையும் மறைந்துவிடும். ஒரு மகானுக்கு சாப்பாடு கொடுக்கறது அப்படிங்கிறத நம்ம பிக்ஷைன்னு சொல்லுவோம். மகான் ஆதிசங்கரர் எப்படி வாழ்ந்தார்? பிக்ஷை எடுத்து வாழ்ந்தார். பிக்ஷைங்கிறது வேற, பிச்சைங்கிறது வேற. பிச்சைங்கிறது யாரான ஒருத்தர் ஒரு சாதாரணமான ரோட்டில் ஒரு பிச்சைக்காரன் வர்றது பிச்சைன்னு சொல்லுவோம். ஒரு மகான்களுக்கும் நம்ம அப்படி தான் உணவிடுகிறோம். ஆனால் அதற்கு பெயர் பிக்ஷைன்னு பேர். இந்த மகானுக்கு பிக்ஷை அளித்தவர்கள், பிக்ஷை கொடுத்தவர்கள் தங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், என்ன கவலைகள் இருந்தாலும் இந்த மகானுக்கு உணவளிக்கின்ற காரணத்தினால் அவர்கள் அந்த துன்பத்திலிருந்து முற்றிலும் விலகினார்கள். திருவொற்றியூர் பகுதி சென்னை பார்த்தீங்கனாலே, இந்த சென்னை இருக்கு பார்த்தீங்களா, எத்தனையோ மகான்கள் சமாதி கொண்டிருக்கிற பூமி இது. இந்த சென்னைங்கிறது எத்தனை மகான்கள், வால்மீகி முனிவர் இங்கே, பாம்பன் சுவாமிகள் இங்கே, பட்டினத்தார் இங்கே, சக்கரையம்மாள் இங்கே, வேளச்சேரி, கிண்டிலாம் பார்த்தா எத்தனையோ மகான்கள் சமாதி கொண்டிருக்கிறார்கள். இத்தனை மகான்கள் இந்த மாநகரத்தில் சமாதி கொண்டிருக்கிற காரணத்தினால தான் இந்த சென்னை மாநகரத்திற்கு எத்தனை துயரங்கள் வந்தாலுமே,
எத்தனை சோதனைகள் வந்தாலுமே அதில் இருந்து நம்மால் மீள முடிகிறது. இந்த திருவொற்றியூரை எடுத்துக்கங்களேன், பக்கத்தில் பட்டினத்தார், இங்கே தான் பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள், எத்தனையோ மகான்கள் திருவொற்றியூரில் சமாதி கொண்டிருக்கிறார்கள். ஒரு மகானுடைய சமாதிங்கிறதே நமக்கு எண்ணற்ற அருள் திறன்களை வழங்கக்கூடியது. இத்தனை மகான்கள் சமாதி இருக்கு. இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள், எங்கே பிறந்தார்கள், எங்கே வளர்ந்தார்கள் தெரியாது. ஆனால் அவர்கள் சமாதி கொண்டிருக்கக்கூடிய இடம் சென்னை மாநகரம். அதுபோல இந்த வீரராகவ சுவாமிகள் எங்க பிறந்தார், எங்க வளர்ந்தார் யாருக்கும் தெரியாது. இவருடைய பெற்றோர் யார், இவருடைய குடும்பம் ஏது யாருக்கும் தெரியாது. ஆனா இந்த மண்ணில் நடந்திருக்கார். இந்த மண்ணில் பலருக்கும் ஆசிகளை வழங்கியிருக்கார். இந்த மண்ணில் வசிக்கின்ற இந்த ஊர் வாசிகளுக்கு தனது அனுக்கிரகத்தை கொடுத்திருக்கார். இன்றைக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு மகான் மறைந்து விட்டால் அவருடைய அருள் திறன் முற்றிலுமாக மறைந்து விட்டது அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. இப்போ ஒரு மனுஷன் போயாச்சுன்னா முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. அவர் பேரில் பேங்க்கில் இருக்கிற ஒரு 400 ரூபா 500 ரூபாயிலேருந்து சுரண்டிடுவாங்க, அந்த அக்கௌண்ட்டே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அவர் பேரில் இருக்கிற சொத்துக்கள்லாம் வேறு பேருக்கு மாறிடும். அவர் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஆனால் மகான்கள் அப்படி கிடையாது. மகான்கள் காலா காலத்துக்கும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இந்த சமாதிக்கு இன்னைக்கு போய் நீங்கள் உட்காந்து தவம் செஞ்சீங்க, அந்த மகானை நினச்சிங்க, அவருக்கு ஏதான ஒரு வஸ்திரம் கொடுத்தீங்க, ஏதோ ஒரு விசேஷ தினத்தில் போய் அவரை தரிசனம் பண்ணினீங்க அப்படின்னா அந்த மகானுடைய பரிபூர்ணமான அருள் நமக்கு கிடைக்கும். இதுதான் இந்த காலத்தில் நம் அனைவருக்கும் தேவை. இந்த காலத்தில் பொருளாசை மிகுந்த தேசம் இது. எல்லாருமே காசுக்கு ஆசைப்படுறாங்க, பொருளுக்கு ஆசைப்படுகிறார்கள். அதே நேரத்தில் இந்த அருளும் சேர்ந்தால்தான் இந்த அருள் கிடைக்கணும். அதுதான் நம்மளை வாழ வைக்கும், நோய் நொடி இல்லாமல் வாழ வைக்கும். நம்ம பணத்தையே சேர்த்துக்கிட்டு இருந்தோம், நம்ம தானம் பண்ணலை, தர்மம் பண்ணலை, நல்ல சிந்தனைகள் இல்லை அப்படின்னா இந்த பணத்தை நம்ம எதுக்கு செலவு பண்ணுவோம் தெரியுமா? வைத்தியத்திற்கு செலவு பண்ணுவோம், மருத்துவமனைகளை கொண்டு போய் கொடுப்போம். நீங்கள் இந்த பணத்தை இந்த மாதிரி இடத்துல திருவொற்றியூர் வீரராகவ சுவாமிகள் மாதிரி இந்த சுவாமிகளோட சமாதியில் ஒரு அன்னதானத்தில் ஒரு நல்ல காரியத்தில் நம்ம செலவு பண்ணினோம் அப்படின்னா அந்த சுவாமிகளுடைய அருள் நமக்கு சேர்ந்து நமக்கு ஆரோக்கியமும் கிடைக்கும், நமக்கு ஐஸ்வர்யமும் கிடைக்கும். இதை மனுஷங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா யாருக்கும் எந்த நோயுமே வராது. மகான்களுடைய அருள் நமக்கு தேவை, குருமார்களுடைய அனுகிரகம் நமக்கு தேவை. அதைத்தான் நம்ம வேண்டி விரும்பி இத்தகைய திருச்சந்நிதிகளில் பிரார்த்தனையாக வைக்க வேண்டும். திருவொற்றியூர் வீரராகவ சுவாமிகள் அனைவருக்கும் தனது இன்னொருளை வழங்க வேண்டும், அனைவரது வாழ்க்கையும் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நாளைய குருவே சரணத்தில் நம்ம தரிசனம் பண்ண போகிறவர் சமீப காலத்தில் வாழ்ந்தவர் சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர், பெரிய மகான். அவருடைய சமாதி சேலத்தில் இருக்கு. இந்த மகானை நாளைய குருவே சரணத்தில் தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.